மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 1 மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 1க்கான கணித பாடத்தில் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே நிறைய வகுப்பில், அதாவது கடந்த வகுப்புகளில் தரம் 1க்கான கணித பாடம் தொடர்பாக நிறைய வினாக்கள், உருவங்கள், எண்கள், எண்கோளங்கள் இதையெல்லாம் வைத்து நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் அதோடு தொடர்புடைய நிறைய பயிற்சிகளை செய்து பார்ப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் ஏற்கனவே செய்தது போல அதே வடிவமைப்பில் இருக்கிற பயிற்சிகள் தான். நாங்கள் கணிதத்தில் நிறைய உருவங்கள் படிக்கிறோம், நிறைய விடயங்களை அவதானிக்கிறோம், நிறங்கள் படிக்கிறோம். இப்படியான விடயங்கள் படங்களை வச்சு ஒரு பயிற்சி செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, பின்வரும் படங்களை அவதானித்து அதன் நிழற்படங்களுடன் தொடர்புபடுத்துவோம். நிழல் படம் என்றால் என்ன? நிழல், எங்களுக்கும் எல்லோருக்கும் எல்லா பொருட்களுக்கும் நிழல் இருக்கும். இப்போ பாருங்க, நிழலை வச்சு அது என்ன உருவம் வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம். இப்போ இதில் இருக்கிற எல்லாமே என்ன? பழங்களாக இருக்கு. இப்போ நாங்கள் சரியான பழங்களோட தொடர்பு படுத்துவோம். பாருங்க, முதலாவது இங்கே என்ன பார்க்க போகிறோம்? இதில் இருக்கு ஸ்ட்ராபெரி பழம், அது இங்கே இருக்கு. இரண்டாவதா பாருங்க மாம்பழம், அது முதலாவதா இருக்கு. அடுத்தது இது என்ன? திராட்சை பழம், இரண்டாவதா இருக்கு. ஆப்பிள் பழம் கடைசியா இருக்கு, ஐந்தாவது. வாழைப்பழம் நிழல் படத்துல 4ஆவதா இருக்கு. இப்போ நாங்கள் சரியான நிழல் படங்கள் நிழலோடு தொடர்பு படுத்தி இருக்கிறோம். என்னென்ன பழங்கள் இருக்கு? ஸ்ட்ராபெரி பழம், மாம்பழம், திராட்சை, ஆப்பிள், வாழைப்பழம். அப்போ இந்த 5 பழங்களையும் சரியா நாங்கள் தொடர்பு படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி இரண்டாவது பாருங்க, என்ன இங்க இருக்கு? இதுல இருக்கு அடுத்து வரும் சரியான உருவின் கீழ் என்ன செய்ய போறோம்? கோடிடுவோம். நாங்க ஒவ்வொரு பயிற்சியிலையும் கேள்விக்குரிய சரியான விடைகளை செய்யறோம். அதுல நாங்க இனம் காண்போம், கீழிடுவோம், வட்டமிடுவோம், வரைவோம். இப்படி ஒவ்வொரு வினாக்களும் இருக்கும். அதில் என்ன வினா கேட்கப்பட்டிருக்கோ அதற்குரிய பதில், அதற்குரிய விடையத்தான் நாங்கள் சரியா செய்ய வேணும். இப்போ பாருங்க, இங்கே என்ன செய்ய போகிறோம்? கோடிட போடுறோம். இப்போ ஏற்கனவே இதில் விடைகள் இருக்கும். பாருங்க, முதலாவதுக்கு எது சரியானதா இருக்கும்? 3 வடிவங்கள் இருக்கு. அந்த 3 வடிவங்கள்ல பாருங்க, சதுரம், வட்டம், நட்சத்திரம். சதுரம், அடுத்ததா என்ன வரப்போகுது? வட்டம். அதே மாதிரி இரண்டாவது பாருங்க, வட்டம், நட்சத்திரம், சதுரம். வட்டம் வந்திருக்கு, அடுத்ததா என்ன வரப்போகுது? நட்சத்திரம். மூன்றாவது பாருங்க, நட்சத்திரம், சதுரம், வட்டம், நட்சத்திரம். அப்ப அடுத்ததா என்ன வரும்? சதுரம். அடுத்ததுல பாருங்க, சதுரம், நட்சத்திரம், வட்டம், சதுரம் இருக்கு, நட்சத்திரம் வரப்போகுது. அடுத்ததா பாருங்க, வட்டம், நட்சத்திரம், சதுரம். வட்டம் இருக்கு, நட்சத்திரம். இப்ப நாங்க இங்க 3 உருவங்களை மட்டுமே வைத்து அடுத்து வர உருவிற்கு சரியா கோடிட்டு இருக்கிறோம். இப்போ முதல்ல இதை எங்களை இனங்காண தெரிந்திருக்க வேணும். அதுக்கு பிறகு நாங்க என்ன கேள்வியோ அதுக்குரிய சரியான விடையளிக்க வேணும். நாங்க இங்க சரியா கோடிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம். இங்க சில
தள உருக்கள் இருக்கு. தள உருக்கள்னா என்ன? நாங்க அவதானிக்கிற பொருட்கள்ல வடிவங்கள். அதுல பாருங்க, சதுரம் இருக்கு, வட்டம், முக்கோணம், சதுரம், இதெல்லாம் உருவங்கள் சொல்லுவோம். இதோடு தொடர்புடைய பொருட்கள் சேர்ந்த வடிவமைப்பு தான் தள உருக்கள். சதுரமுகி, கோலம், சரிவகம், உருளை, கூம்பு, இது எல்லாமே தள உருக்கள். இங்க பாருங்க, முதலாவதாக இருக்கிறது சதுரமுகி, சதுர முகத்தை கொண்டது. இரண்டாவது கோலம் என்று சொல்லுவோம், வட்ட முகத்தை கொண்டதுன்னு சொல்லலாம். அடுத்தது இது கூம்பகம், முக்கோண வடிவத்துல கூம்பகமா இருக்கும். உருளை, கூம்பு, ஐஸ்கிரீம் கோன் வடிவமைப்புல இருக்கும். இப்ப பாருங்க, இங்க இந்த தள உருக்களோட தொடர்புடைய நாங்க அவதானிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இங்க கீழே தரப்பட்டிருக்கு, சரியானதோட தொடர்பு படுத்துவோம். இப்ப இங்க முதலாவது என்ன பார்த்தோம்? சதுரமுகி. இது சதுரமுகிக்கு பொருத்தமா இருக்கிற ஒரு விளையாட்டு பொருள். இரண்டாவதா இருக்கிறது கோலம். இந்த பந்து அந்த கோல வடிவமைப்பை ஒத்தது. அடுத்தது கூம்பு, இது பிரமிட் சொல்லுவோம், இது இந்த கூம்பு வடிவமைப்பை ஒத்தது. அடுத்ததா இருக்கிறது உருளை, இந்த சோடா டின். அடுத்த நாங்க சொன்னது போல ஐஸ்கிரீம் கோன், கூம்பு வடிவம். இப்ப இந்த தள உருட்களை வச்சு நாங்க அவதானிக்கக்கூடிய பொருட்களை சரியா தொடர்பு படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததுலையும் பார்ப்போம். இங்கேயும் சில தள உருக்கள் இருக்கு. இந்த தள உருக்களை ஒத்த பொருட்களுக்கு நாங்க இனம் காண வேணும். பின்வரும் தள உருக்களை ஒத்த பொருட்களை வட்டமிடுவோம். இங்க என்ன செய்ய போறோம்? கோடிடுவோமா? இல்ல, வட்டம் போட வேணும். அதுவும் சரியானது. 3 உருவம் இருக்கு, அதுல சரியானதை தெரிவு செய்து வட்டம் இடுவோம். பாருங்க, முதலாவது வட்ட வடிவம், அடுத்தது சதுரம், முக்கோணம், நீள் சதுரம் அல்லது செவ்வகம் என்று சொல்லலாம். 4 வடிவங்கள் இருக்கு. அதற்குரிய பொருட்களும் இருக்கு. அதே வடிவத்தை ஒத்த பொருளுக்கு வட்டமிடுவோம். முதலாவது வட்டம் எங்க இருக்கு? இந்த பந்து அந்த வட்ட வடிவமுகத்தை ஒத்தது. அப்ப நாங்க இதற்கு வட்டம் இடுவோம், இதை சுற்றி வட்டம் போடுவோம். இரண்டாவது பாருங்க, சதுரம். இப்ப இந்த சதுரம் எதற்கு பொருத்தமானது? இந்த இருக்கிற இந்த மணிக்கூறு பொருத்தமா இருக்கும். அடுத்தது முக்கோணம். இதுக்கு எது பொருத்தமானதா இருக்கும்? இந்த முதலாவதா இருக்கிற உருவம். நீள் சதுரம் அல்லது செவ்வகத்துக்கு இந்த புத்தகம் சரியானதா இருக்கும். இப்ப பாருங்க, நாங்க அவதானிக்கக்கூடிய சூழல்ல காணக்கூடிய அவதானிக்கக்கூடிய பொருட்கள்ல இருக்கிற வடிவமைப்பை கொண்டு நாங்க சரியா விடை அளிச்சிருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம். இங்க தரப்பட்டுள்ள உருக்களின் சரியான எண்ணிக்கையை எண்ணி எழுதுவோம். இங்க 2 சதுரம், அதாவது 2 சதுரத்துக்குள்ள 2 விதமான உருவங்கள் இருக்கு. அதற்குள்ளேயும் 3 வகையான உருவங்கள் இருக்கு, பொருட்கள் என்று வைப்போம். முதலாவது பெரிய சதுரத்துக்குள்ள 3 விதமான, அதாவது குடைகள், பென்சில்கள், பூக்கள் என்று 3 விதமான உருவங்கள் அல்லது பொருட்கள் இருக்கு. நாங்க என்ன செய்ய போறோம்? சரியான எண்ணிக்கைய எண்ணி அதன் இலக்கத்தை இந்த சிறிய சதுரத்திற்கு அந்த உருவுக்கு நேர எழுத போறோம். முதலாவது இருக்கு குடைகள். இதுக்குள்ள இருக்கிற குடைகளை நீங்க எண்ணி
சரியான இலக்கத்தை எழுதுவோம். இப்போ குடைகள் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. சரியா எண்ணி பார்த்தால் இந்த குடைகள் எத்தனை இருக்கும்? 7 குடைகள் இருக்கும். அதே மாதிரி பென்சில்களை பாருங்க, 6 பென்சில்கள். பூக்கள் எத்தனை இருக்கும்? 5 பூக்கள் இருக்குது. இரண்டாவது சதுரத்துக்குள்ள பாருங்க, கேக், ஐஸ்கிரீம், வண்ணத்து பூச்சி. எத்தனை கேக் துண்டுகள் இருக்குது? 5. இங்க 5 கேக் துண்டுகள் இருக்குது. இப்ப பாருங்க, அடுத்ததாக ஐஸ்கிரீம், 5 ஐஸ்கிரீம் இருக்குது. வண்ணத்து பூச்சிகள் எண்ணி பாருங்க, 6 வண்ணத்து பூச்சிகள் இருக்கு. நாங்க சரியா எண்ணுறோம், சரியான உருவங்களோட எழுதுறோம். 7 குடைகள் இருக்கு, 6 பென்சில்கள், 5 பூக்கள், 5 கேக் துண்டுகள், 5 ஐஸ்கிரீம்கள், 6 வண்ணத்து பூச்சிகள் இருக்கு. அதே மாதிரி நாங்க அடுத்ததா பார்ப்போம். எப்படி நாங்க சரியான எண்ணிக்கையை எழுதுறோமோ இலக்கத்தை, அதே போல இங்க சரியான எண்ணிக்கையின் இலக்கத்தை இனங்காண்போம். சரியான எண்ணிக்கைக்கு ஏற்ப வட்டமிடுவோம். இப்ப பாருங்க, இதுல இருக்குது, முதலாவதா இருக்கிற இந்த உருவத்துல எத்தனை எண்ணிக்கை? எது சரியானதா இருக்கும்? 2. 1 இருக்கு, 8 இருக்கு, 2 10. 2 சரியானது. அதே மாதிரி இரண்டாவது பட்டிக்குள்ள இருக்கிறதுல எத்தனை இருக்கு? 7. பாருங்க, 7, 12, 5, 9. இப்ப இங்க என்ன இருக்கு? 7. அடுத்ததுல பாருங்க, 6 இருக்கு, 3, 4, 11. அப்ப இதுல எது சரியானது? 4. எண்ணிக்கை 4. அடுத்ததுக்கு எத்தனை இருக்கும்? எண்ணி பாருங்க, 10 கரட்கள் இருக்கு. 10, 4, 11, 8. அப்ப இதுல சரியான எண்ணிக்கை 10. 2 வெண்டைக்காய், 7 வெங்காயம், 4 கோவா, 10 கரட்கள் இங்கே இருக்கு. இதெல்லாம் என்ன? காய்கறிகள். இப்ப நாங்க சரியான காய்கறிகளை எண்ணி அதன் இலக்கத்தையும் சரியாக வட்டமிட்டு இருக்கிறோம். சரியா? இப்ப நாங்க இங்க எண்ணிக்கையை சரியாக செய்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததுல பார்ப்போம். இங்கேயும் சில உருவங்கள் இருக்கு. இப்ப நாங்க ஒவ்வொரு உருவங்களையும் அவதானிக்கிறோம். அதனுடைய எண்ணிக்கையை எண்ணுறோம். எண்ணுவது மட்டுமல்லாம அதை இலக்கத்திலையும் எழுதுறோம். அதே போல இங்கேயும் தரப்பட்டுள்ள உருக்களின் எண்ணிக்கையை அட்டவணையில் பூரணப்படுத்துவோம். இங்க என்ன செய்ய போறோம்? உருவங்கள் தராம சொற்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இப்ப நாங்க என்ன அந்த உருவம் என்றதை வாசிக்க வேண்டும். அட்டவணையை பாருங்க, உருக்கள் இருக்கு, எண்ணிக்கை. என்னென்ன உருக்கள் என்றது சொற்கள்ல இருக்கு. நாங்க என்ன செய்ய வேண்டும்? வரும் படங்களை மட்டும் அவதானிக்காம அதன் பெயர்களையும் உச்சரித்து எழுத வாசிக்க தெரிய வேணும். இப்ப இங்க படங்கள்ல பாத்தீங்கன்னா என்னென்ன உருவங்கள் இருக்கு? பந்து இருக்கு, மீன், கிளி, நாய், இவ்வளவு உருவமும் இருக்கு. இப்ப இதுல இருக்கிற உருவங்கள் தான் அங்க சொற்களாகவும் இருக்கும். இப்ப முதலாவதா என்ன இருக்கு? பந்துகள். அதே மாதிரி இரண்டாவது பாருங்க, மீன்கள். மூன்றாவதா இருக்கிறது நாய்கள்.
அடுத்த நான்காவதா இருக்குது கிளிகள். இப்ப நாங்க சரியா வாசிச்சு பார்த்துட்டோம். இனி எண்ணிக்கையை எழுதுவோம். முதலாவது என்ன எழுத போறோம்? பந்துகள். பந்துகள் எத்தனை இருக்கு எண்ணி பாருங்க. 7 பந்துகள் சரியா எழுதி இருக்கிறோம். மீன்கள். மீன்கள் எத்தனை இருக்கு? 5 எண்ணி பாருங்க. 5 மீன்கள் இருக்கு. நாய்கள். நாய்கள் எத்தனை இருக்கு? 3. அப்ப இங்க 3 நாய்கள் இருக்கு. கிளிகள். கிளிகள் எத்தனை? 2 கிளிகள் தான் இருக்கு. இப்ப பாருங்க 7 பந்துகள், நீல நிற பந்துகள் இருக்கு. 5 செம்மஞ்சள் நிற மீன்கள் இருக்கு. 3 கருப்பு நிற நாய்கள் இருக்கு. 2 பச்சை நிற கிளிகள் இருக்கு. அப்ப நாங்க இங்க சொற்களாகவும் பார்க்கிறோம், உருவங்களாகவும் பார்க்கிறோம். அதனுடைய எண்ணிக்கையையும் சரியாக எண்ணி எழுதியிருக்கிறோம். இப்ப நாங்க அடுத்தது வினாக்களுக்குரிய விடைகளை எழுதுவோம். இங்க சில பழங்கள் தந்திருக்கு, அதனுடைய விலைகளும் தரப்பட்டிருக்கு. அதை வாசிச்சு கேள்விகளையும் வாசிச்சு சரியாக பதில் எழுதுவோம். சரியான விடையினை எழுதுவோம். இப்ப பாருங்க, முதலாவது என்ன இருக்கு? ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு. விலை 50 ரூபாய். அந்த ஆப்பிளின் விலை என்னவா? 50. இரண்டாவதாக மாம்பழம் இருக்கு. விலை 20 ரூபாய். மாம்பழம் என்ன விலை? 20 ரூபாய். அன்னாசி விலை 40 ரூபாய். நாங்க இங்க ஆப்பிளின் விலை, மாம்பழத்தின் விலை, அன்னாசியின் விலை என்ற விலையை பார்த்துக்கிறோம். முதலாவது தரப்பட்டவற்றில் விலை 50 ரூபாய் உள்ள பழம். அப்ப இங்க 50 ரூபாய் என்ன விலையில பழம் இருக்கு? என்ன பழம் இருக்கு? ஆப்பிள் பழம் 50 ரூபாய். சரியா எழுதி இருக்கிறோம். அதே மாதிரி தரப்பட்டுள்ளவற்றுள் விலை 40 ரூபாய் உள்ள பழம் எது? பாருங்க, இங்க 40 ரூபாய் எது? அன்னாசி பழம். தரப்பட்டுள்ளவற்றுள் விலை 20 ரூபாய் உள்ள பழம் எது? இங்க 20 ரூபாய் எதுவா இருக்கும்? மாம்பழம். அடுத்தது பாருங்க, தரப்பட்டுள்ளவற்றுள் மாம்பழத்தின் விலை என்ன? இவ்வளவு நேரமும் நாங்க பழங்களை விடையாக எழுதினோம். இனி அந்த பழத்தின் விலையை எழுத போறோம். மாம்பழம் என்ன விலை? மாம்பழம் எங்க இருக்கு? இங்க இரண்டாவதா இருக்கு பாருங்க. அதுல என்ன விலை என்று எழுதி இருக்கு? 20 ரூபாய். இப்ப நாங்க விலை 20 ரூபாய்ன்னு எழுதுவோம். அதே மாதிரி அடுத்ததா பாருங்க, தரப்பட்டுள்ளவற்றுள் அன்னாசியின் விலை என்ன? அன்னாசி எங்க இருக்கு? அங்க மூன்றாவதா இருக்கு பாருங்க. அதுல என்ன இருக்கு? விலை 40 ரூபாய். இப்ப இங்க விடையா நாங்க விலை 40 ரூபாய்ன்னு எழுதுவோம். இப்ப இதுல 5 கேள்வி இருக்கு. அதுல 3 பழங்கள் விலை தந்திருக்கு, பழங்களும் தந்திருக்கு. உங்களுக்கு என்னென்ன பழம் வந்து தெரியும், அதனுடைய விலையும் தரப்பட்டிருக்கு. இப்ப நாங்க இதை சரியா வாசிச்சு சரியா அவதானிச்சு என்ன செய்திருக்கிறோம்? சரியா விடை அளித்திருக்கிறோம். இப்ப இங்க இதுல இதே போல ஒவ்வொரு வினாக்களும் உங்களுக்கு தரப்படலாம். இப்ப நாங்க சாதாரணமா கடைகளுக்கு செல்லும் போது அங்க நாங்க பணத்தை செலுத்தும் போதும் எங்களுக்கு மிகுதி கிடைக்கும். இப்ப நாங்க அதற்கு சரியான பணத்தொகையும் எண்ணிக்கையும் தேவை. அந்த பொருளினுடைய விலையும் எங்களுக்கு அவசியம். நாங்க என்ன செய்யறோம்? அதை கூட்டி அல்லது கழித்து சரியான பணத்தொகையை செலுத்துறோம். மிகுதி பணத்தையும் வாங்குறோம்.
அப்ப அதற்குரிய ஒரு உதாரணமான பயிற்சி தான் இது. அப்ப நீங்க சிறிய பணத்தொகையினை கணக்கிடுவதை படித்தாலும் அதை நீங்க சரியான விடைய கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அவை நாங்கள் மிகுதி பணம் ஆன்றதுக்கு கழிக்கிறோம். மொத்தமாக எவ்வளவு விடை வந்தது என்று பார்க்கறதுக்கு என்ன செய்யறோம், கூட்டி பார்க்கிறோம். அந்த மொத்த எண்ணிக்கையில இருந்து எங்களுடைய மொத்த தொகையை கொடுத்தால் எவ்வளவு மிகுதி என்று கணித்து பார்க்கிறோம். அதற்கு எங்களுக்கு என்ன தேவை, அந்த பொருளினுடைய விலை தேவை. அவை அந்த பொருளின் விலையையும் வைத்துக்கொண்டு நாங்கள் அதுக்குரிய பணத்தையும் கொடுக்கிறோம். இப்ப நாங்க இன்னைக்கு பார்த்த இந்த பயிற்சியில அதோடு தொடர்புடைய விடயத்தையும் கற்றுக்கொள்கிறோம். இப்ப நாங்க இதுல விலை தனியே தந்தபடியா விலை எழுதினோம். இனி நாங்க இந்த 20 ரூபாய் பணத்திற்கு நாம் 50 ரூபாய் செலுத்தினால் மிகுதி எவ்வளவு? நாங்க என்ன செய்வோம், 50 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் கழித்து 30 ரூபாய் மிகுதி என்று கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப நீங்க அதை அடுத்த வகுப்புகள்ல நீங்க கற்றுக்கொள்ளலாம். இப்ப நாங்க இதே போல இன்னும் நிறைய பயிற்சிகளை கற்றுக்கொள்ளலாம். இப்ப நாங்க இன்னைக்கு தளவுருக்களும் பார்த்தோம், எண்ணிக்கை பார்த்திருக்கிறோம், அதை இலக்கத்துல எழுதுறதும் பார்த்திருக்கிறோம், அதை சொற்கள்ல வாசித்து இனம் காண்றதும் பார்த்திருக்கிறோம், அந்த இலக்கங்களுடைய விடை அளிக்கிற முறைகளையும் பார்த்தோம். இப்ப நாங்க படிச்ச விடயத்தை திரும்பவும் ஒரு தடவை செய்து பார்க்க போறோம். அதுல முதலாவதா என்ன செஞ்சோம், நிழல் படங்களை இனங்கண்டு அதை சரியா தொடர்புபடுத்தினோம். இங்கே இருக்கிற நிழல் படங்களுக்குரிய பழங்கள் முதலாவதா என்னத்தை தொடர்படுத்தினோம், ஸ்ட்ராபெரி பழம், மாம்பழம், திராட்சை, ஆப்பிள், வாழைப்பழம். சரியான நிழல் படங்களோட சரியான அதற்குரிய பழங்களை சரியா தொடர்பு படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி இரண்டாவதா பார்த்தோம், இங்கே இருக்கிற உருவங்கள், இந்த உருவங்களுக்குரிய அடுத்த வார உருவின் கீழ் நாங்கள் சரியா கோடிட்டோம். இங்க 3 உருவங்கள் தான் இருந்தது, சதுரம், வட்டம், நட்சத்திரம். ஆனா வேறு வேறு ஒழுங்குகள்ல தரப்பட்டிருக்கு. இப்ப முதலாவதுக்கு சரியானதாக எதை தெரிவு செஞ்சோம், வட்டம். அதே மாதிரி இரண்டாவதுக்கு என்ன வரும், நட்சத்திரம். மூன்றாவதுக்கு என்ன பார்த்தோம், சதுரம். அடுத்தது பாருங்க, நான்காவதுக்கு நட்சத்திரம். ஐந்தாவதுக்கு என்ன, வட்டத்துக்கு அடுத்ததா இருக்கிறது நட்சத்திரம். இப்ப இங்க வட்டம், சதுரம், நட்சத்திரம், இந்த 3 உருவத்தையும் வைத்து நாங்க அடுத்த வார உருவின் கீழ் கோடிட்டோம். அதே மாதிரி தள உருக்கள் பார்த்திருக்கிறோம். அந்த தள உருக்களை நாங்க என்னென்ன பொருட்களுடன் ஒப்பிடலாம் என்று படித்தோம். அப்ப இங்க இருக்கிற தள உருக்களை பார்த்தா சதுரமுகி, சதுர முகத்தை கொண்டது எது, இந்த விளையாட்டு பொருள் சரியானதா இருக்கும். கோள வடிவம், பந்து அதற்கு பொருத்தமானது. அடுத்ததா பாருங்க, கூம்பு, இதுதான் அதுக்கு பொருத்தமா இருக்கும். உருளை, இந்த பொருள் அதுக்கு சரியானது. கூம்பு ஐஸ்கிரீம் கோன் வடிவத்தை கொண்டது. இந்த தளவுருக்களுக்குரிய சரியான பொருட்களை தொடர்புபடுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததுல பார்த்தோம், அந்த தளவுருக்களை பொருத்தமான பொருட்களோட வட்டமிட்டு இனங்கண்டம். அதுல வட்டம், சதுரம், முக்கோணம், நெல் சதுரம். முதலாவது வட்டம், இதுக்கு எது பொருத்தமானது, இந்த பந்து. இரண்டாவது பாருங்க, சதுரம், இந்த மணிக்கூடு. அடுத்ததா முக்கோணம், இந்த முதலாவதா இருக்கிற பொருள். செவ்வகம் அல்லது நீள் சதுரம், இந்த புத்தகம் சரியானதா இருக்கும்.
அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் உருக்களை எண்ணி அதன் எண்ணிக்கையை இலக்கமால் சரியாக எழுதினோம். இப்ப பாருங்க, தரப்பட்டுள்ள உருக்களின் சரியான எண்ணிக்கையை எண்ணி எழுதுவோம். அப்போ ஒரு பெரிய சதுரத்துக்குள்ள 3 வகையான பொருட்கள் இருந்தது. அதை எண்ணி சரியா அந்த பொருளுக்கு நேர இருக்கிற சிறிய சதுரத்துக்குள்ள எழுதினாங்க. இப்ப குடைகள் எத்தனை இருந்தது? 7. அதே மாதிரி பென்சில்கள் இருந்தது 6. பூக்கள் எத்தனை இருந்தது? 5. அடுத்ததா இருந்த பெரிய சதுரத்துக்குள்ள கேக் துண்டுகள் எத்தனை இருந்தது? 5. ஐஸ்கிரீம்கள் 5 இருந்தது. வண்ணாத்து பூச்சிகள் எத்தனை இருந்தது? 6 வண்ணாத்து பூச்சிகள் இருந்தது. இப்ப நாங்க பெரிய சதுரத்துக்குள்ள இருந்த பொருட்களை சரியா எண்ணி சிறிய சதுரத்துக்குள்ள எழுதினோம். அதே மாதிரி அடுத்தது என்ன செஞ்சோம்? சரியான எண்ணிக்கைக்கேற்ப வட்டமிட்டோம். சில காய்கறிகள் இருந்தது. அந்த காய்கறிகளை எண்ணி அதன் இலக்கத்தை சரியா வட்டமிட்டு காட்டினோம். ஆனா இங்க இலக்கங்கள் 4 தரப்பட்டிருந்தது. 4 வகையான இலக்கங்கள். அதுல முதலாவதுல எத்தனை இருந்தது? வெண்டிக்காய்கள் 2. இப்ப இங்க 2 எங்க இருந்தது? இதுதான் 2. அப்ப இதை சுற்றி நாங்க வட்டமிட்டோம். அதே மாதிரி வெங்காயம் 7 வெங்காயங்கள் இருந்தன. இப்ப இங்க இலக்கம் 7. இதுதான் சரியானது. கோவா எத்தனை கோவா இருந்தது? 4 கோவாய்கள் இருந்தன. 4 இலக்கம் 4 சுற்றி வட்டமிட்டோம். அதே மாதிரி கேரட்கள் 10 இருந்தது. இப்ப நாங்க இலக்கம் 10 சுற்றி வட்டமிட்டோம். அப்ப 2 வெண்டிக்காய்கள் 7 வெங்காயங்கள் 4 கோவாய்கள் 10 கேரட்கள் சரியாக வட்டமிட்டோம். அடுத்ததா பார்த்தோம் சில உருவங்கள் இருந்தன. அதை எண்ணி அட்டவணையை பூரணப்படுத்தினோம். தரப்பட்டுள்ள உருக்களின் எண்ணிக்கையை அட்டவணையில் பூரணப்படுத்துவோம். இப்ப இங்க நாய், பந்துகள், மீன்கள், நாய்கள், கிளிகள் இருந்தன. பந்துகள் எத்தனை இருந்தன? பாருங்க, 7 பந்துகள் இருந்தன. அதே மாதிரி மீன்கள் எத்தனை இருந்தன? 5 மீன்கள் இருந்தன. நாய்கள், இங்க நாய்கள் எத்தனை இருந்தன? பாருங்க, 3 நாய்கள் இருந்தன. கிளிகள் 2 இருந்தது. நீல நிற பந்துகள் 7 இருந்தன. செம்மஞ்சள் நிற மீன்கள் 5 இருந்தது. கருப்பு நிற நாய்கள் 3 இருந்தன. கிளிகள் 2 இருந்தது. அப்ப நாங்க சரியா அதுக்கு இலக்கத்தை எழுதினாங்க. அதே மாதிரி கேள்விகளுக்குரிய விடைகளையும் சரியா எழுதினாங்க. இதற்குத்தான் உதாரணமா நாங்கள் கடைகளுக்கு சென்று ஒரு பொருளினுடைய விலைக்கேற்ப பணத்தை செலுத்தினால் அதுக்கு மிகுதி பணமும் கிடைக்கும், சரியான அளவு தொகை பணத்தையும் நாங்கள் கொடுப்போம். அதே போல ஒரு பயிற்சி என்று பார்த்தோம். இதுல 3 பழங்களின் விலை தரப்பட்டு அதனுடைய விலைகளையும் அந்த பழத்தினையும் உங்களுக்கு கேள்வியாக தரப்பட்டிருந்தது. சரியான விடையை எழுதுவோம். ஆப்பிள் பழத்தினுடைய விலை 50 ரூபாய். அதே மாதிரி மாம்பழம் விலை 20 ரூபாய். அன்னாசி பழம் விலை 40 ரூபாய் என்று இருந்தது. இதுல முதலாவது கேட்கப்பட்டது தரப்பட்டுள்ளவற்றுள் விலை 50 ரூபாய் உள்ள பழம் எது? இப்ப பார்த்தா இங்க 50 ரூபாய் எதுவா இருந்தது? ஆப்பிள் பழம். அதே மாதிரி தரப்பட்டுள்ளவற்றுள் விலை 40 ரூபாய் உள்ள பழம் என்ன பழம் இருந்தது?
அன்னாசி பழம்னால் விலை 40 ரூபாய். தரப்பட்டுள்ளவற்றுள் விலை 20 ரூபாய் உள்ள பழம். மாம்பழம் 20 ரூபாயாக இருந்தது. தரப்பட்டுள்ளவற்றுள் மாம்பழத்தின் விலை என்ன? இப்ப 20 ரூபாய் இருந்த பழம் மாம்பழம். மாம்பழத்தின் விலை என்ன? 20 ரூபாய். அப்ப நாங்க அதை விலை 20 ரூபாய் எழுத வேண்டும். அதே மாதிரி தரப்பட்டுள்ளவற்றுள் அன்னாசியின் விலை என்ன? அன்னாசி என்ன விலை என்றிருந்தது? விலை 40 ரூபாய். அப்போ தரப்பட்டுள்ளவற்றுள் ஆப்பிளின் விலை என்ன? இங்க என்ன விலை? விலை 50 ரூபாய் என்று எழுதுவோம். ஆகவே இங்க விலையையும் எழுதுறோம், அதற்குரிய பொருளினுடைய பழத்தையும் எழுதுறோம், பொருளும் என்ன என்று எழுதுறோம். அப்ப இங்க நாங்க இரண்டு வகையான விடை அளிக்கிறோம். நாங்க சரியான விலையையும் பார்க்க வேணும், அதற்குரிய பொருளையும் பார்க்க வேணும். இப்ப நாங்க இங்க பணத்தை செலுத்தினால் அதற்கு மிகுதியும் வரும். இப்ப நாங்க அதை இன்னும் ஒரு பயிற்சியாக செய்யலாம். இப்ப இந்த நாங்க செய்த பயிற்சியில விலை மற்றும் விலையும் பொருளும் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாங்க இதுல இந்த விடயத்தை கற்றுக்கொள்றோம். அப்ப இதே மாதிரி கூட்டல் கழித்தலோட தொடர்புடைய பணம், அதாவது நாணயங்கள், குட்டிகள், பணத்தாள்களை வைத்து நாங்க இன்னும் ஒரு பயிற்சியை செய்யலாம். ஆகவே நாங்க இப்ப செய்த பயிற்சியில நிறைய வகையான பயிற்சிகள் செய்தோம். அதுல ஒவ்வொரு விதமான கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கிறோம். அந்த கேள்விகளுக்குரிய விடைகளையே நாங்க செலுத்துறோம். இப்ப இதே போல பயிற்சிகளை நாங்க தொடர்ந்து வர அடுத்த வகுப்புலையும் செய்து பார்ப்போம். ஆகவே நீங்க தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.